ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. காரணம், ஊருக்கு எல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லை? நிறைய ஷாப்பிங், நிறையா மக்களை நினச்சி இன்னாருக்கு இன்னது பிடிக்கும், இன்னது பிடிக்காது அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு, அப்புறம் ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு புலம்பல் இருக்கும். இதெல்லாம் வாங்கிட்டு போனேன், ஒருத்தன் கூட என்னைய நன்றின்னு சொல்லலை. பாவி பய, இதைத்தான் துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறான், இது தானா, இதுக்குத்தான் துபாயிலேருந்து வந்தானா. நல்லதும் செஞ்சுட்டு என்னது திரும்பி வரும்போது அழுதுட்டும் வருவோம். அப்படி தானே? ஆமாம் தானே? இல்லையா? நீங்கள் நல்ல மக்கள். அப்போ ஆல் த பெஸ்ட். அப்படியே இருங்க, சரியா? ஓகே. இன்றைக்கு தாய் திருச்சபையானது நமக்கு ஒரு விசேஷமான நாள், ஆசீர்வாதமான நாள். தோமையாருடைய திருவிழா. எல்லாருமே தோமையார் திருவிழா அப்படின்னு சொன்னால் சென்னையிலேருந்து இங்கேருந்து யார் இருக்கிறீங்களா? உயர் மறை மாவட்டம். நிறையா இருக்கிறாங்க. வெரி குட், ஹாப்பி ஃபீஸ்ட்டு. ஆமாம், அதே இந்த நாளில் ஆனால் நம்ம மக்கள் மத்தியில் பெரும்பாலும் இவரை என்ன எப்படி பேசுகிறோம்? சந்தேகப்பட்டார் இப்படியே நம்ம இது போயிடுது. ஆனால் இந்த ஆள் எதற்காக சந்தேகப்பட்டார் அப்படின்னு சொல்கிறதை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசுவை அனுபவிக்க வேண்டும் என்று சந்தேகப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் மேலோங்கி நிற்பது, நான் எப்படியாவது இந்த இயேசுனுடைய விழாவை நான் தொட வேண்டும், அந்த ஆர்வம் அவரிடம் இருந்தது. அதுதான் திருத்தூதராகிய இவர் நம்முடைய தேசத்திற்கு வரை இவர் பயணம் செய்து மக்களுக்கு கிறிஸ்துவை அறிவித்திருக்கிறார். அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் இன்றைக்கி ஒரு பேர் போன மவுண்ட், நமக்கு நம்பிக்கையை உணர்த்துகிற ஒரு மலை. அதே நேரத்தில் சென்னை ஆர்ச் டயஸில் அவங்க கத்தீட்ரலில் அவங்களுடைய உடலை வைத்திருக்கிற இடம், அந்த ஒரு அழகான ஒரு சாப்பல். இதெல்லாம் எதனை உணர்த்தது என்றால், நாம் திருத்தூதர்களாக அனுபவித்த மண். இந்த திருத்தூதர்கள் இவர்கள் நம்முடைய மண்ணுக்கு வந்தவர்கள். எனவே இந்த நாளில் சந்தேகப்பட்டார் என்பதை விட இயேசுவை முற்றிலும் அனுபவித்தார். அனுபவித்தனுடைய நோக்கம்தான் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள். எனவே இந்த ஒரு உன்னதமான ஒரு கொடைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இரண்டாவதாக, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று இயேசுனுடைய திரு இருதயத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த ஒரு வாசகம், நற்செய்தி வாசகம், மிக அருமையான ஒரு வாசகம். கடவுள் நமக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய கொடை அவர் மகன் இயேசு கிறிஸ்து. முதல் வசனமே பாருங்களேன், தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் அதே போல் பரிசேயர், யூதர்கள், இவர்களுக்கெல்லாம் இறை ஆட்சியை மறைத்து
குழந்தைகளாக இருக்கிற ஏழை எளிய கைம்பெண்களுக்குத்தான் இந்த இறையாட்சியை வெளிப்படுத்துகிறார். இதுதான் மத்தேயு நற்செய்தியினுடைய ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு. மத்தேயு பெரும்பாலும் அவருடைய சிந்தனை என்ன என்றால், இயேசுவை எப்படி பார்க்கிறார் என்றால், இவர் யூதர்களுக்கு மட்டுமல்ல, இவர் பரிசேயர்களுக்கு மட்டுமல்ல, இவர்கள் சட்ட நிபுணர்களுக்கு மட்டுமல்ல இயேசு, மாறாக இயேசு யாரை சார்ந்தவர் என்றால், ஏழை எளிய மக்கள், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள், நோயாளர்கள், பிணியாளர்கள், திருச்சட்டத்தால் அமுக்கப்பட்ட மக்களுக்கு தான் இயேசு விடுதலை கொடுக்கிறார் என்ற ஒரு சிந்தனையை மத்தேயு நற்செய்தியாளர் கொடுக்கிறார். ஆக இவருடைய இந்த ஒரு பின்னணியில் இந்த நற்செய்தியை பார்க்கிற போது, இறையாட்சி என்பது எல்லாருக்கும் இருந்தாலும் இயேசுடைய மனதில் அடிமனதில் இருந்தது ஏழைகளும் கைம்பெண்களும் அனாதைகளும் ஒடுக்கப்பட்டவர்களும் நோயாளர்களும் சுமை தாங்கி சென்றவர்களும் தான். இன்றைய நாளில் நாம் இந்த இரண்டாவது பகுதிக்கு வருகிற போது தான் இயேசு இவர்களை பார்த்து ஆறுதல் சொல்கிறார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்து கொண்டு இருக்கிற மக்களே, உங்களுக்கு தான் இறையாட்சி, உங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். எனவே உங்களுடைய சுமைகளை இறக்கி வைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். எனவே உங்களுடைய சுமைகளை நான் சுமக்க தயார். ஆக இன்றைக்கு நம்முடைய இந்த நற்செய்தியில் வாசிக்கும் போது, நான் எப்படிப்பட்ட சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட சுமைகள்? வீட்டில் இருப்பவருக்கும் சுமைதான், ஆஃபீஸில் இருப்பவர்களுக்கும் சுமை உண்டு தான், எங்களை மாதிரி அருள் பணியாளர்களுக்கும் சுமை உண்டு தான், அருட் சகோதரிகளுக்கும் சுமை உண்டு தான், ஏன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பாப்பரசருக்கும் சுமைகள் உண்டு தானே? ஆமாம் தானே? எல்லாருக்கும் இந்த நாட்களில் எல்லாருக்குமே ஒரு வகையான சுமைகளை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். அது கடவுள் பாதத்தில் இறக்கி வைக்கணும்னு சொல்லித்தான் கடவுள் இன்றைக்கு விரும்புகிறார். இல்லை, நீ சுமந்தது போதும், உன்னுடைய சுமைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா, இந்த காலத்தில் மாடுகள் உழுகிற விவசாயிகளை பார்க்குற மாதிரி தெரில. மாட்டினுடைய விவசாயி உழுகிற போது, அல்லது மாடுகள் அந்த மாட்டு வண்டியில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த புல், அது என்ன சொல்கிறது, மாடினுடைய கழுத்தில் என்ன வச்சுருப்பாங்க? நுகத்தடி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? இல்லை, கூகுள்லையாவது தயவு செய்து போய் பாருங்களேன். நீங்கள்லாம் ஏசி ஆள், ஏன்னா A1 அந்த ஆள், இதில் போய் படத்தை பாருங்கள், தயவுசெய்து பார்க்கணும். அதில் எதையோ பார்த்துக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி நான் சொல்கிறதுக்காக போய் பாருங்கள் தயவுசெய்து. அந்த மாட்டினுடைய கழுத்தில் அவ்வளோ பெரிய நுகத்தடி இருக்கும். ஒரு சில நேரத்துக்கு அந்த விவசாயி என்ன பண்ணால், அந்த இன்னும் மாட்டை அழுத்தக்கூடாது என்பதற்காக ஒரு நல்ல ஒரு பெல்ட்டு போட்டிருப்பாப்புல. அது ரொம்ப பாவமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும். ஏன்னா அந்த விவசாயிக்கு தான் தெரியும் அந்த மாட்டினுடைய கஷ்டம். ஸோ அந்த நுகத்தடி கழுத்தில் இங்கே வச்சு நாள் முழுவதும் உழுவதற்கும் சரி, அல்லது வண்டியில் பூட்டப்பட்ட நேரத்திலும் சரி, இந்த காளைகள் அவருடைய கழுத்தில் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஆனால் அதனுடைய நோக்கம் எல்லாம் என்ன? வண்டி மேலே உட்கார்ந்துருக்கிறவனும் தன்னை பயன்படுத்துகிறவனும் நல்ல முறையில் இருக்கணும். அப்படி இதுதான் கடவுள் விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய பாரம் என்ன பாரமாக இருக்கட்டும், என்ன வகையான பாவம், அதாவது நோயாக இருக்கலாம், மனக்கவலையாக இருக்கலாம், அல்லது எதிர்காலம் எப்படியோ இருக்க போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லி, இல்லை பிள்ளைகளுடைய பற்றிய எதிர்காலம், என்ன வகையான சுமைகளாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கனிவான அந்த ஒரு கனிவும் இரக்கத்தினால் உன்னை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை நான் கொண்டிருக்கிறேன். எனவே என் சுமை அழுத்தாது, மாறாக இனிமையை கொடுக்கும். பிரியமான மக்களே, இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, நாமும் இயேசுனுடைய பாதத்தில் அமருகிற போது, திருச்செபமாலையை தியானிக்கிற போது ஒரு வகையான ஆறுதல் கிடைக்குமே, அதுதான் கடவுளோடு தருகிற ஆறுதல். எனவே இந்த நாளில், இந்த பிறந்திருக்கிற இந்த மாதத்தில், அல்லது இந்த புதிய வாரத்தில் நம்முடைய சிந்தனையெல்லாம் என்னுடைய சுமைகளை இறக்கி வைக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார். நானும் அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து அவரோடு உறவாட தயாரா என்ற ஒரு மனநிலையில் கேட்டு நம்முடைய சிந்தனையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அன்பே உருவான இறைவா, பெருஞ்சுமைகளோடு வந்திருக்கிற எங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து நாங்களும் இறக்கி வைக்க வேண்டும், உம்முடைய மீட்பை காண வேண்டும் என்று விரும்புகிறீரே.
எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை கொடுத்தருளும். பெருஞ்சுமைகளோடு வந்திருக்கிற எங்களுக்கு நீரே ஆறுதல், நீரே எங்களுடைய பலன். எனவே எங்களுடைய சுமைகளை இறக்கி வைத்து உம்முடைய மாட்சியை காண ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆமென்.